Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பன்றி வளர்ப்பதற்கு ஏரியின் மதகை உடைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெண்குன்றம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பக்ரி தர்கா பகுதியில் உள்ள ஏரியில் காட்டுநாய்க்கன் சமுதாயத்தை சேர்ந்த குமார் என்பவர் பன்றிகளை வளர்த்து வந்த நிலையில் மழை காரணமாக ஏரி நிரம்பி பன்றி வளர்த்த இடத்திலும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் தண்ணீரை வெளியேற்றும் விதமாக ஏரியின் மதகை பன்றி வளர்த்து வரும் குமார் உடைத்துள்ளார். இதை கண்டித்த கிராம மக்களை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு கடப்பாறையால் குத்த வந்ததாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஏரியில தண்ணி நிறைஞ்சதுனால இப்போ அந்த மது ஏரி உடைக்க வராரு. உடைக்க வரும்போது விவசாயிங்க போய் கேட்கும் போது என்ன பண்றாருன்னா, நான் வெட்டிடுவேன், குத்திடுவேன், நான் இந்த 2 வருஷம் நான் குத்திக்கு எடுத்துக்கிறேன் ஏரியை. அது நான் எனக்கு அந்த அதிகாரம் 2 பிளாட் வாங்கி வச்சிருக்கேன், அந்த 2 பிளாட்ல நான் வீடு கட்ட போறேன் அப்படின்ற ஒரு உதாரணம் காட்டி அந்த ஒரு ஏரியை உடைக்க வராரு. விவசாயிகளுக்கு நிலத்தை பயிர் வைக்கிறது இது என்ன, ஏன்டா இது போல உடைக்கணும்னு கேட்டா, உன்னை யார் விவசாய நிலத்தை இப்ப யார் உன்னை பயிர் வைக்க சொல்றது, உனக்கு யார் அந்த இது கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள போய் கட்டப்பராலையும் கத்தியாலையும் வெட்ட போறான். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். கனமழையால் மலைப்பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது மழை குறைந்த நிலையில் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கினர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைவாக இருந்தாலும் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர்.